தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்கத்திற்கு அங்கீகாரம் வழங்கியதை கண்டித்து பார் கவுன்சில் அலுவலகத்தை நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். கதவுகளை உடைத்து செருப்பு கல்வீச்சு நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்கத்திற்கு பார் கவுன்சில் அண்மையில் அங்கீகாரம் வழங்கியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் பால் கனகராஜ் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இன்று நீதிமன்றத்தை புறக்கணித்து பேரணி நடத்தினர். தொடர்ந்து பார் கவுன்சில் அலுவலகத்தை முற்றுகையிடச் சென்றனர். ஆனால் அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். அதையும் மீறி சென்ற வழக்கறிஞர்கள் பார் கவுன்சிலின் கதவுகளை உடைத்து உள்ளே சென்றனர். செருப்பு மற்றும் கல்வீச்சும் நடத்தினர். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் சங்கத்தின் தலைவர் பால் கனகராஜ் வழக்கறிஞர்களை கட்டுப்படுத்தினார். இந்த போராட்டத்தால் NSC போஸ் சாலையில் போக்குவரத்து ஏற்பட்டது. அங்கீகாரத்தை ரத்து செய்யும் வரை போராட்டம் நடத்துவோம் என உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு பார் கவுன்சில் தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்கத்திற்கு கொடுத்த அங்கீகாரத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் அல்லது ரத்து செய்ய வேண்டும். இந்த சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தினுடைய அறிவிப்பான இந்த பார் கவுன்சிலுடைய முற்றுகை போராட்டம் தமிழக வழக்கறிஞர்கள் ஒன்று திரண்டு இன்று நடத்துகின்ற ஒரு ஆர்ப்பாட்டம். தமிழகத்தில் உள்ள 240 வழக்கறிஞர் சங்கத்திலே முதன்மையான சங்கம் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம். 1889ஆம் ஆண்டிலிருந்து இந்த சங்கம் செயல்பட்டு வருகிறது. இந்த சங்கம் பல போராளிகளையும் பல தியாகிகளையும் உருவாக்கி கொடுத்துள்ளது. சுதந்திர இந்தியாவில் பங்கு பெற்றிருக்கிறது. இப்படிப்பட்ட சங்கத்தை உடைக்கின்ற விதமாக சென்னைக்குள்ளே ஏற்கனவே 4 சங்கங்கள் இந்த தலைமையிலே இயங்குகின்ற சூழ்நிலையிலே தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்கத்திற்கு அந்த அங்கீகாரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை.